Hi, I'm A-65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அதுல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ என்ன மாதிரி ரிஸ்க்னா, நம்ம மத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு பயப்படுறது. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன மத்தவங்கள்ட்ட நம்ம சரியா தான் பேசுறோமா, தப்பா தான் பேசுறோமா? நீங்க சரியாவே தப்பாவோ ஏதோ ஒண்ணு பேசுங்க. பேசினாவே போதும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேச்சுங்கிற ஒரு விஷயம் வந்தாவே போதும். ஸோ அதுவும் இங்கிலீஷ்ல பேசுறது தப்போ ரைட்டோ, ஸோ நம்ம தப்பா இருந்தா ஓகே திருத்திக்குவோம். ஸோ சரியா இருந்துச்சுன்னா ஓகே அடுத்த வாட்டி சொல்லையில வேற என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். ஸோ பிக்கஸ்ட் ரிஸ்க் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். அதாவது ரொம்ப ரிஸ்கான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காம இருக்கிறது தான். ஸோ ரிஸ்கே எடுக்காம வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா கண்டிப்பா போர் அடிக்கும். ஸோ நம்ம போர் அடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே அடையிறதுக்கு இது ரொம்ப ஒரு தடையாவே இருக்கும். நீங்க உங்களோட ட்ரீம் நோக்கி பயணிக்கிறீங்க, ஏதோ ஒரு எல்லாமே ரிஸ்க் தான் வாழ்க்கையில. காலையில எந்திரிச்சு பைக் எடுக்கிறதுல இருந்து ஸ்கூட்டி எல்லாமே நம்ம ஏன்னா ஒரு ஒரு டிராவல்ல போனோம்னா எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம கரெக்டா போயிட்டு இருந்தாலும் ரிஸ்க் வரும். ஸோ அதனால நீங்க எதை படம் நினைச்சுன்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் எடுக்க நீங்க பயப்படாதீங்க. ஸோ எனக்கு தோத்தா திரும்பி என்ன பண்ணுவேன், என்ன நான் செத்தா போயிட்டேன் இல்ல. ஸோ எது நடந்தாலும் ஓகே, ஒண்ணுமே இல்லாம நீங்க ஜீரோக்கு போனாலும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான ஒரு தகுதி இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்ல ஜீரோக்கு போனாலும் சோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா இங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அதனால ரிஸ்க் எடுக்க பயப்படவே பயப்படாதீங்க. இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஓகே. அதே மாதிரி நம்ம மத்தவங்கள்ட்ட பேசையில நீங்க தப்பா தான் பேசுறீங்க, ரைட்டா தான் பேசுறீங்க அப்படிங்கிறத நம்ம பேசாமலே முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த ரிஸ்க் எடுக்காமலே நீங்க நான் தப்பா தான் பேசிடுவேன் அப்படிங்கிறத யோசிக்க கூடாது. அதனால ரிஸ்க் எடுக்க நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. சோ எல்லார்ட்டையுமே நார்மலா பேசுங்க. சோ உங்களுக்கு தப்புனா திருத்திக்கிறோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே, நம்ம இங்கிலீஷ்குள்ள போயிடுவோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். ஸோ முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிடை சொல்லா ஆன் தி இந்த மாதிரிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல எப்படி வேற்றுமை உறுப்புகள் இருக்குதோ, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு ஆல் கு இன் இதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரிதான் ஆங்கிலத்துல வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லிட்டு முன்னிடை சொல் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. முன்னிடை சொல் சொல்லுவாங்க. இது முன்னாடி எதுன்னா நவுனுக்கு, இடத்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் வேர்புக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன வரும். சோ அந்த அதோட பொருள், அதாவது அதோட அர்த்தத்தை ஒட்டுமொத்தமா மாத்தும். அதுதான் என்னன்னா ப்ரிப்போசிஷனோட வேலையே. இந்த ஐ ஆல் குன் இன் மாதிரி அதனால் அவன் வந்ததனால் இந்த மாதிரிலாம் சொல்றேன் பாத்தியா, அந்த ஆல் ஐ ஆல் கு இன் இந்த மாதிரிலாம் ஒரு 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 இன்னொரு வார்த்தை கூட சேர்ந்து அதோட அர்த்தத்தை மாத்துறது போல இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு கூட நவுன் கூட ஒரு வேர்பு கூட சேர்ந்து அதோட அர்த்தத்தை என்ன பண்ணணும்னா மாத்தும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்கிற ஒரு விஷயத்த பார்த்துருந்தோம். செகண்டா நம்ம ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஸோ ஃபார் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவை குறிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்க என்ன பண்ணணும்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 நாட்கள் லீவ் வேணும், எனக்கு 2 நாள் லீவ் வேணும். இதை இப்படிதான் சொல்லுவோம். நம்ம இரண்டு நாட்கள் லீவ் வேணும்னா நம்ம சுத்த தமிழ் எல்லாம் பேச மாட்டோம். ஸோ எனக்கு 2 நாள் விடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நம்ம லீவ்னு தான் சொல்லி பழகிட்டோம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தமிழ் மெல்ல சாகும் தான். ஸோ ஓகே, மெல்ல செத்துக்கிட்டு தான் இருக்கு. நான் இவ்வளவு சீக்கிரம் சாகணும் எதிர்பார்க்கல. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழை பத்தி பேசணும். நமக்கு ஆங்கிலம் ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம ஆங்கிலத்தை மட்டுமே பேசுவோம். ஸோ லீவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ரெகுலர் லைஃப்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை எனக்கு அப்படிங்கிறது யாரை குறிக்கணும், எதை யாரைங்கிற முதல் கேள்வி கேளுங்க. எதை யாரை. ஓகே, இது எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுனால இது ஐ. வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது வேர்ப். எனக்கு ஒரு செயல் தானே குறிக்கிறது வேண்டும் அப்படின்னா இது வேர்ப். என்ன வேணும், லீவ் வேணும். எனக்கு லீவ் வேணும். எத்தனை நாள், 2 நாட்கள். சோ இது எப்படி சொன்னா ஐ வாண்ட். வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வாண்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கு, பொருள். அதாவது மீனிங், அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொன்னா வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வாண்ட் லீவ், ஐ வாண்ட் லீவ் 3 விஷயம் கிடைச்சிருச்சு. ஸோ இதை மூணாவதா நினைச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. தேர்டா செகண்ட் 2 days, ஐ வாண்ட் லீவ் 2 days இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கரெக்டா தானே இருக்கு. ஐ வாண்ட் லீவ் 2 நாள், எனக்கு லீவ் வேணும் 2 நாள். இந்த மாதிரி சொல்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்புங்க. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days, எனக்கு 2 நாட்கள் லீவு வேண்டும், எனக்கு 2 நாட்கள் விடுப்பு வேண்டும் என்று அதாவது இங்கிலீஷ் ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days
ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. இந்த மாதிரிலாம் தனித்தனியா வச்சிருக்கேன். ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. ஒரு மூணு அல்லது 2 சொற்களை நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான். ஸோ எந்த சொற்களை வேணா நீங்க எப்படி வேணா சேர்த்துக்கலாம். நீங்க அப்படியே பழக பழக நீங்க இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் படிக்க படிக்க மற்றவங்க பேசுறத பார்த்து, ஸோ உங்களுக்கு பேசுறதுக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு இங்கிலீஷ் சேனல் பாருங்க, இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க. இதுல எல்லாம் அவங்க எத்தனை வேர்ட்ஸை வந்து ஒன்னா சேர்த்து ஒரு வாக்கியமா சொல்றாங்க. ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. எனக்கு 2 நாட்கள் லீவ் வேணும். ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 days. எனக்கு 2 நாட்கள் விடுப்பு வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இந்த இடத்துல குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்கிறதுக்கு இந்த ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அது நாட்கள் மட்டும் இல்ல, 4 மாசமா இருந்தாலும் சரி, ஃபார் இயர்ஸ், 2 days, a day, ஒரு நாள், எனக்கு ஒரு நாள் விடுப்பு வேணும்னா ஃபார் டே, ஐ வாண்ட் லீவ் ஃபார் டே. எனக்கு 2 minutes லீவ் வேணும்னா ஐ வாண்ட் லீவ் ஃபார் 2 minutes. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டோம். இப்பவே எனக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். அதாவது சம் டைம், அதாவது எனக்கு கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியுமா அப்படின்னா வெயிட் ஃபார் சம் டைம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம், எனக்கு கொஞ்ச நேரம் காத்திருங்க அப்படின்னு. ப்ளீஸ் அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குறையான சொல். அதை சேர்க்கலாம், சேர்க்காம கூட இருக்கலாம். ஸோ நீங்க வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா அப்படின்னா வெயிட் ஃபார் சம் டைம், யா வெயிட் ஃபார் சம் டைம், யா. ஸோ இங்கிலீஷ் பேசையில அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட பேசணும். ஸோ ஃபார் இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லாம, ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் தான் ஷேர் பண்ண போறோம். நம்ம மிஷின் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்றது கிடையாது. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்ல போறது கிடையாது. நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும். எப்படின்னா வெயிட் ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரம் காத்திருடா அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ். அப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லுவோம். காத்திருன்னு கூட சொல்றது கிடையாது, வெயிட் பண்றா அப்படின்னா வெயிட் ஃபார் சம் டைம். அதாவது இந்த இடத்துல ஃபார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கால அளவை தெரிவிக்கிறது ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ப்ரிபரேஷன் சின்ஸ். சின்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல 2 பொருள் தரும். ஸோ சின்ஸ் அப்படின்னா ஒண்ணு வந்து சின்ஸ் அப்படின்னா வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு பேரு. கன்ஜங்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, இதை நடத்த ஆரம்பிக்கலங்க. இந்த வார்த்தை என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து இது இணைப்பு சொல் அப்படின்னா அர்த்தம். கன்ஜங்ஷன் அப்படின்னா வந்து இணைப்பு சொல். இதெல்லாம் நடத்த ஆரம்பிக்கல. ஆனா இதப்ப பார்த்து இதுக்கு ஒரு ஒரு ஒரே வேர்டு தான், ஒரே லெட்டர்ஸ் தான், ஆனா வந்து ஒரே சவுண்ட் தான், ஆனா வேற மீனிங் கொடுக்குதே அப்படிங்கறது நீங்க யோசிக்க கூடாது. இப்ப மாலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்குது. அதாவது சாயந்தரம் மாலை அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மாலை அணியிற மாலை, அதாவது பூ மாலையையும் மாலைன்னு தான் சொல்றோம். இதுக்கு வந்து எப்படி நம்மளால டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்க முடியுது? தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாலை இந்த 2 மாலையுமே என்ன பண்ணா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி சின்ஸ் அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல கன்ஜங்ஷனா, எந்த இடத்துல ப்ரிப்போசிஷனா செயல்படும் அப்படிங்கிறத நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரெகுலரா ஏதாவது ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கோம், இல்ல பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கன்ஜங்ஷன் எது, ப்ரிப்போசிஷன் எது, எந்த இடத்துல ப்ரிப்போசிஷனா இருக்கு அப்படின்னா இந்த கன்ஜங்ஷன் இருக்குல்ல, ஆதலால் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். இன்னொரு மீனிங் வந்து இருந்து, அதாவது ப்ரிப்போசிஷனா செயல்பட இருந்து அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், ப்ரிப்போசிஷன் வந்து ஒண்ணுமே இல்ல. ப்ரிப்போசிஷன்னா ஒரு தமிழ் எப்படி வேற்றுமை இருப்பு ஐயால் கூயின் அது கண் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதோ, 5ஆம் வேற்றுமை இருப்பு 6ஆம் வேற்றுமை, அதே மாதிரி இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதான் முன்னாடி சொல். இது வந்து ஒரு நவுன் கூட சேர்ந்து ஒரு விதம் வேற ஒரு பொருள் தரும். ஸோ வேர்பு கூட சேர்ந்து வேற ஒரு பொருள் தரும். அதாவது வினைச்சொல் இல்லாட்டி பெயர் சொல்ல கூட சேர்ந்து வேற ஒரு பொருள் தரும். அதே மாதிரிதான் எப்படி வந்து ஆதலால், அதாவது அவன் வந்ததனால் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, வாயை கையை இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வேற ஒரு பொருளை தர்ற மாதிரி இந்த இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வார்த்தைகள் கூட சேர்ந்து இன்னொரு பொருளை தரும். அதே மாதிரி அதுலதான் ஆதலால் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இருந்து அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து எப்போதுமே மீனிங் கொடுக்க கூடாது. ஐயால் கூயின் அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் சென்ஸ் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் சொல்லி பழகுங்க. ப்ரிப்போசிஷன் சொல்லி பழகுனா என்னன்னா இதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்தப்பல மீனிங் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் திரும்பி ரிமைண்ட் பண்றேன். ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மீனிங் கிடையாது. மீனிங் நீங்க நம்மளா கொடுத்து பழகிட்டோம். அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கையில என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த மீனிங் அவங்க மேல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கிராமர் நடத்தி முடிக்கணும்ல. அதனால இந்த மாதிரி மீனிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கோங்க. பட்
அதே மீனிங் இருக்காது. பட் எப்படி வேற்றுமை உறுப்புகள் இருக்கோ அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு வேற்றுமை உறுப்புகள் மாதிரி. பட் எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்தாப்புல மீனிங் மாறும். ஸோ இதை வந்து அந்த மீனிங் சின்ஸ் அப்படின்னா ஆதலால் இல்ல இருந்து அப்படிங்கிற ஒரு மீனிங் மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வர்ற வார்த்தைகளை பொறுத்து. நம்ம இரண்டாவதா இருக்கிற இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பார்க்க போறோம். ஸோ நம்ம கன்ஜெக்ஷன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. முதல்ல இருந்தா ஆதலால், சின்ஸ் அப்படின்னா ஆதலால் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கன்ஜெக்ஷன்லாம் இதெல்லாம் நான் அறிமுகப்படுத்தவே இல்லை. கன்ஜெக்ஷன் அப்படின்னா வந்து இணைப்பு சொல் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்ம போகிற ஃபியூச்சர் லெசன்ஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்குது. இந்த சின்ஸ் பக்கத்துல கடந்த காலத்தை, அதாவது பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. சின்ஸ் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ஸ் 1921, சின்ஸ் லாஸ்ட் நைட், அதாவது 1921 இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்லுவோம் பாத்தியா. சின்ஸ் 1921, அதாவது சின்ஸ் 1921 செயல்பட்டு இருக்கு. சின்ஸ் லாஸ்ட் நைட், நாய் நேத்து நைட்ல இருந்து குலைச்சிட்டே இருக்கு நாய். லாஸ்ட் நைட், சின்ஸ் லாஸ்ட் நைட்ல இருந்து இந்த காலம் இன்னும் என்ன பாஸ்ட்ல நடந்து இன்னும் முடிவடையவே இல்லை. ஸோ இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்து அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்குது. ஸோ எந்த இடத்துலலாம் இருந்து அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், அதாவது இன்றிலிருந்து சொல்லுவாங்க. நாளையிலிருந்து அப்படின்னு ஃப்ரம் டுமாரோ, அடுத்த மாசத்துல ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த வருஷத்துல இருந்து, ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர், ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரத்துல இருந்து, ஃப்ரம் நவ்வான், இப்பல இருந்து எந்த ஒரு செயலுமே செய்ய போறது கிடையாது, எந்த ஒரு வேலையும் செய்ய போறது இல்லை சொன்னா ஃப்ரம் நவ்வான், இப்பல இருந்து. ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரை, அதாவது காலையிலிருந்து மாலை வரை, ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரை. இந்த சின்ஸ் வெர்சஸ் ஃப்ரம், இதுக்கு ரெண்டுக்குமே வந்து இருந்து அப்படிங்கிற மீனிங் குறிக்குது. சின்ஸ் எந்த இடத்துல இருந்து சின்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸோ சின்ஸும் இருந்து அப்படிங்கிற மீனிங் தான் குறிக்குது. 1921 இருந்து, சின்ஸ் 1921, சின்ஸ் லாஸ்ட் நைட், இந்த தடவை இருந்து தானே குறிக்குது. ஃப்ரம் நெக்ஸ்ட், அடுத்த மாதத்துல இருந்து, ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த், ஃப்ரம் நவ்வான், ஃப்ரம் ஆன்வர்ட்ஸ், ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்றிலிருந்து, ஃப்ரம் டுமாரோ, நாளையிலிருந்து. இந்த மாதிரிலாம் வந்து ரெண்டுமே இருந்து அப்படிங்கிற ஒரு பொருள் தானே. அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அது என்ன? ஸோ இதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ஸ் பக்கத்துல எப்போதுமே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1921ங்கிறது முடிஞ்ச ஒரு வருடம் தானே. இப்போ நான் 2022ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ சின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதாவது பக்கத்துல என்ன பாஸ்ட் டென்ஸ் வரும். ஃப்ரம் பக்கத்துல எப்பவுமே ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதாவது டுடேல இருந்து பாஸ்ட் டென்ஸ் வரும். பட் ஆனா ஒரு செயல் டுடே, இன்றையிலிருந்து, ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற மாதிரி வரும். இந்த சின்ஸ் தொடக்கம், ஆனா அதுக்கு முடிவே கிடையாது. பட் இந்த ஃப்ரம்ங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும். ஸோ ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங், அது வந்து ஆரம்பிக்கும் முடிக்கும். ஆனா சின்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு வைக்கும். 1921ல இருந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். 1921ல இருந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் சின்ஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஒரு செயல் முன்னதாகவே நடந்துருச்சு, இன்ன வரையும் நடந்துட்டு இருக்குது. ஆனா வந்து ஃப்ரம்ங்கிறது இதுதான் தொடங்கி வைக்கும், இன்றிலிருந்து நாளை வரை அப்படிங்க. இதுவே முடிச்சு வைக்கும். இதை ஃப்ரம் யூஸ் பண்ணா மட்டும் தான் தொடங்கவும் முடியும், முடிக்கவும் முடியும். சின்ஸை யூஸ் பண்ணா தொடங்க தான் முடியும். அதாவது பாஸ்ட்ல தொடங்கிருச்சு, அது ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். ஓகே, இந்த மாதிரி அப்போ வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் 1947ல 2020 வரை, 1947 இருந்து 2022 வரை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஃப்ரம் 9:30 to 10:30 வரை, ஃப்ரம் மண்டே டு திங்கட்கிழமை முதல் வெள்ளி வரை. இந்த டிவி எல்லாம் சொல்லுவாங்க, திங்கள் முதல் வெள்ளி வரை, அதான் இது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரம் சின்ஸ் இது ரெண்டையும் பார்த்துட்டோம். ஸோ ப்ரிப்போசிஷன்னா ஓரளவு நம்ம வந்து சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இது சென்டென்ஸ் அமைக்க என்னென்ன தேவைன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்குமே தவிர வந்து நம்ம வாக்கிய அமைப்புக்குள்ளே உள்ள போகவே இல்லை. இது வரைக்கும் வந்து நம்ம வாக்கிய அமைக்கிறது என்னென்னலாம் தேவை அதெல்லாம் அந்த விஷயத்துல லைட்டா ஓரலா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாலாம் பார்க்கல. ஸோ ரொம்பலாம் ஹார்டா நினைச்சுக்காதீங்க. ப்ரிப்போசிஷன் அதுக்கு ஒரு மீனிங் கிடையாது, வேற்றுமை உறுப்புகள் மாதிரி தமிழ்ல.
அந்த வேற்றுமை உறுப்புகளை எங்கெங்க எப்படி இப்படி பயன்படுத்தணுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த வேற்றுமை உறுப்பு நமக்கு இலக்கணமே தெரியாமலே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் இந்த ஃபாரு, டு, இன், ஆன், அட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இதுக்கெல்லாம் ஒரு மீனிங்கே இல்லை. ஆல்ரெடி மீனிங் நீங்க கொடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அதை எல்லாத்தையுமே ரேஸ் பண்ணிருங்க. ஸோ அது எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து தான் என்ன ஒண்ணு அதோட மீனிங், அதோட பொருள் மாறுபடும். இன்னொரு வார்த்தைகள் கூட சேரையில, எந்த வார்த்தைகள் கூட சேரையில என்ன விதமான பொருள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வாக்கிய அமைப்புல கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இது வந்து லைட்டா இதுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் என்னன்னா இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்த ஆரம்பிச்சேன். ஓகே, ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா போட்டுட்டு இருப்பேன். ஓகே, திஸ் இஸ் A65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பை பாய்.